அண்ட் உங்கள் ஃபேஸ் வெல்கம் டு சிட்டுமணி வாய்ஸ் ஓவர் அண்ட் நான் உங்கள் சிட்டுமணி பேசுகிறேன். ஓகேடா, வாய்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும் சைஸுக்கு மீறி கத்துனால கொஞ்சம் வாய்ஸு கரக்கரன்னு ஆயிடுச்சு. அண்ட் ஏன் இந்த வாய்ஸோடு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, சாச்சா டைம் இல்லை, அதுவும் இல்லாமல் ப்ராசிக்யூட்டர் ப்ரப்போசல் சீரீஸே முடிஞ்சாச்சு. ஸோ நான் இன்னும் லாஸ்ட் பார்ட் போடாதது நிறைய வருத்தங்கள் உண்டாக்கின்றன என்று நினைக்கின்றேன். அதனால் சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த ஃபைனல் எபிசோடு அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா இந்த 2 கப்பலும் ஜாலியாக இருக்கிறத பார்க்கணுன்னு ஆசை தான். பட் டேரக்டருக்கு பொறுக்கலையே மூக்கு வெறுத்து எபிசோடையே க்ளோஸ் பண்ணிட்டார் இந்த எபிசோடோட. ஸோ அதனால் அடுத்து என்ன ஒரு சீரீஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரீசன்ட் டேஸில் நான் இந்த அப்டேட்டும் பார்க்குறதில்ல. அதனால தான் உங்ககிட்ட விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் அதை கேட்பீங்கள்ல, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன சீரீஸ் புதுசாக இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுப்பேன். அதில் எது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிப்பேன். ஓகே, அண்ட் இந்த வாய்ஸ் இக்னோர் பண்ணிக்கோங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஓகேடா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே விசாரணை தான் போயிட்டுருக்கு. இங்கே டேரக்டர் டாக் கிட்ட தான் சுற்றி 2 பேரும் கேள்வி கேட்டுட்ருக்கேன். அப்போது டேரக்டர் டாக் தான் சொல்கிறாரு, நான் அவன் சாவான்னு நினைக்கல, ஆனால் அவனை ஜஸ்ட் பயம்படுத்த தான் நினச்சேன். எது, அந்த பியூர் நிக்கோட்டின் இருக்க அந்த ஸ்ட்ரிஞ்சை வச்சு நீ அவனை பயம்படுத்த நினச்சியா அப்படின்னு ஜூ தனாவட்டா கேட்க, இங்கே அவரும் என்னடா சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜூதா அந்த ட்ரக்கோட பிக்சர் வச்சு இது நாங்கள் அந்த ஹோட்டல் ரூமில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்ல, இங்கே டேரக்டர் டாக் அதை பார்த்துட்டு, ஓ இதை வச்சுட்டே தான் அவன் எதுவும் இல்லாத மாதிரியும் இது ரொம்ப பெருசு மாதிரியும் எங்ககிட்ட சீன் போட்டுட்டு இருந்தானா? சே, காசு கண்டி இவ்வளோ கேவலமாக நடந்துப்பானா அவன் அப்படின்ட்டு ஏதோ இவர் பெரிய உத்தம மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஜூ இதை வச்சு கிராஸ் கொஸ்டினாக கேட்டுட்ருக்க, இங்கே டேரக்டர் டாக் தான் எதுக்கு இவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு அவர் சிகரெட் எடுத்து அதை பற்ற வச்சுட்டு ஜூவோட மூஞ்சிலே ஊதி விடுறாரு. இப்போ விட்டுட்டே என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அவன் ஜெயான்கிட்ட கம்மியாக ட்ரக்ஸ் விற்றான், அதை பார்த்து அவள் கோவப்பட்டு அவனே அடிக்க போனான். அதனால எனக்கு கோவம் வந்துச்சு, ஏன்னா அவன் திருப்ப கை வாங்கினான்ல, அதனால அவனை நான் குத்திட்டேன். அதுவும் அந்த நிக்கோட்டின் ஸ்ட்ரிஞ்சு தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவர் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாரு. அடுத்தடியாக ஜூ உடனே அப்போ 7 இயர்ஸுக்கு முன்னாடி ஜெயானும் அந்த கிரானி பார்க், அதாவது கைனகாலஜிஸ்ட், அவங்க 2 பேரும் இருந்ததுக்கு என்ன சொல்கிறீங்க, அதே நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்னு கேட்க, டாக் அதுக்கு ஒன்றுமே சொல்லலை. ஜெயானோட ஹஸ்பண்டுக்கு அனஸ்தீஷியா எக்ஸ்ட்ராவாக கொடுத்து அவருக்கு மூச்சு நிற்கிற வரைக்கும் அதை கொடுத்துருக்கீங்க, அதில் தான் அவர் இறந்துருக்காரு. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து கரெக்டான டைமில் டெஸ்ட் எடுக்க முடியாதனால அது கார்டியாக் அரெஸ்ட்னு வந்திருக்கு, இதான உண்மை அப்படின்னு கேட்க, அவனும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு சிகரெட்டை போட்டு காலில் மிதிச்சுட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியே தெனாவட்டாக உட்காந்துட்ருக்கான். இது 2 பேரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ டேரெக்டாக ஜூ தான் அவர்கிட்ட, சரி கெசேனோவில் கங் யான்சாங் அவரை கொண்டது யார், அந்த கேசேனோ பாஸை கொண்டது யார் அப்படின்னு கேட்க, அவன் என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன நினச்சான்னு தெரில, லீச்சேனை பார்த்து அது லீ கில்யாங் அப்படின்றான். இங்கே லீச்சேனா தலையை குனிய ஜூ டென்ஷன் ஆகிட்டு நேராக பாரு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவன் இதில் தப்பே பண்ணலை, எதுக்கு குனியணும், அதுதான் இங்கே ஜூ சிம்பாலிக்காக சொல்லியிருப்பான். இப்போ ஜூதா நீ மரியாதையா அதுக்கு யூஸ் பண்ண அந்த எவிடன்ஸ் எடுத்து வைக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்ட்ரிஞ்ச் எடுத்து வச்சுருப்பான். ஸோ இதை பார்த்தோன்னே, என்னப்பா தம்பி ரொம்ப வளர்ந்துட்டு போலையே, என் ஆஃபீஸில் தேடுற அளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ டாக் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. ஜூதான் டென்ஷன் ஆகி, நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நீ கேர் பண்ணுற ஒன்று நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு டேரக்டர் டாக்கும் காண்டாயிட்டு, ஜெயானை தொட்ட நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ மாற்றி மாற்றி 2 பேருக்கும் முட்டிக்குது. இப்போ ஜூதான் ஃபைனலாக சரி, அப்போ அந்த க்ளவுஸில் இருந்து டிஎன்ஏ உன்னோடது இல்லை, அது உன்னோட பையனோடது, அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பரு அதை பற்றியும் உனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீ பண்ணல, உன் பையன் தான் பண்ணியிருக்கான், அவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு இங்கே ஜூ சொல்ல, இங்கே அவனும் உட்காந்துட்டு உன்னால் என்ன கிழிக்க முடியுமோ கிழிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். பிகாஸ் அவனுக்கு ஜெயவன் மேலே இருக்க அக்கறை கூட அவன் பையன் மேலே இல்லை, இது ஜூக்கும் நல்லாவே தெரியுது. இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு 2 பேரும் வெளியே வர, லீச்சேன் தான் அடுத்து என்ன பண்ண போகிறான்னு கேட்க, ஜூ அடுத்ததான் ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்போ தான் இந்த கேஸில் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ 4 பேரும் அந்த ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்காங்க. அப்போ ஜூ தான், நான் கிம் காரனோட கேஸை ப்ரொசீட் பண்ணலான்னு இருக்கேன், ஏன்னா அந்த கேஸில் தான் கொஞ்சம் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ பக்கத்தில் இருந்த ப்ராசிக்யூட்டர் ஜூன் தான் ஷாக் ஆகிட்டு, என்ன இன்னும் கங்யான்சோனோட கேஸ்லேயும் கிரானி பார்க் கேஸ்லேயும் சாலிடான எவிடன்ஸே கிடைக்கல, அது மட்டும் இல்லாமல் உனக்கு தான் நிறைய நேரம் எடுக்கும்னு இப்போ என்ன திடீர்னு இதை ப்ரொசீட் பண்ணுற, எனக்கு புரியல. ப்ராசிக்யூட்டர் ஜூ எதுக்கு இவ்வளோ அவசரமாக எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு அதெல்லாம் முடிஞ்சு போன கேஸ், அதெல்லாம் திரும்ப எடுத்தால் கூட செல்லுபடி ஆகுமான்னு தெரியல, பட் இந்த கேஸுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது, நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது, அதனால் நம்ம கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு மூவ் எடுக்கலாம், அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ ப்ராசிக்யூட்டர் ஜூன் தான், இதெல்லாம் லீக் ஆண்டியா பண்ணுற அப்படின்னு கேட்க,
முதல்ல இந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்போ தான் அவன் மேலே இருக்க சஸ்பென்ஷன் போகும் அப்படின்னு லீக்காண்டி தாண்டா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் போல். இந்த பக்கம் உனக்கு யோனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, அவள் மைண்டை மாற்றிக்காதனால கடைசி செத்தே போயிட்டா. நீ இந்த மாதிரி எதுவும் முன்னோக்கியும் பின்னோக்கியும் போக முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு கடைசி யாருக்கும் எதுவும் ஆயிடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு இவன் சொல்ல, எனக்கு என்னவோ இந்த ப்ராசிக்யூட்டர் ஜூன் மேலே ஒரு டவுட்டு தான் இருக்குது. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ நேராக ஜூ தான் அங்கே இருக்க நம்ம ஹன்னை பார்த்து, என்னடா டேட்டா கொடுத்தனே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் அதில் ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிறான். இப்போ ஜூதா ஹன்கிட்ட நான் அந்த ஃபோன் கொடுத்தல அதில் உள்ள டேட்டாலாம் என்னாச்சுன்னு கேட்க, அந்த டேட்டாலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, பட் இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ் இல்லை. இப்போ ப்ராசிக்யூட்டர் ஜூன் தான், அப்போ அதை டேரெக்டாக எவிடன்ஸாக யூஸ் பண்ண முடியாது. டேரக்டர் டாக் இப்படி இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போது ஹண்டா லாஸ்ட்டாக ஆஃப்டர்நூன் போல் ஃபாரன்சிக்லேருந்து மெசேஜ் வந்துருந்துச்சு. அதில் நம்ம டாக்கிட்டேருந்து சீஸ் பண்ண எல்லா விஷயத்துலையும் ஏதோ ஒன்று கண்டாமினேட் ஆகிருந்ததா மெசேஜ் வந்துருந்துச்சு. இப்போது ப்ராசிக்யூட்டர் ஜூன் தான், இதை பற்றி நானும் ஜூவும் ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்கோம், இதை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல, ஜூ இங்கே சைலண்டாகவே உட்காந்துட்டு இருக்கான். இப்போது ப்ராசிக்யூட்டர் ஜூன் தான் அப்படியே லீச்சானை பார்த்து, இன்றைக்கி உனக்கு லாஸ்ட் டேவாக ஒர்க்கில்? ஆமாம், ஆனால் நான் நாளையிலேருந்து ஒர்க்குக்கு வர மாட்டேன். இப்போ லீச்சன் அவன் தலையை தொங்க போட, என்ன சொல்கிற, நீ வீட்டில் இருந்தாலும் ஒர்க் பார்க்கணும், என்னால் நீ இல்லாமல் இந்த ஒர்க்கை முடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இங்கே ப்ராசிக்யூட்டர் ஜூன் தான், டேய் இருந்தாலும் அவன் பாவன்டா, வீட்டில் அவன் சஸ்பெண்ட் ஆகி இருந்தாலும் அவனை ஒர்க் பண்ண வைக்கிற பற்றியா அங்கே நிற்கிற ஜூனி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ப்ராசிக்யூட்டர் ஜூன் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்ல, இப்போ ஹண்டா சரி இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் ஒர்க் மிஸ்டர் லீயோட, அதனால் நம்ம ஏன் இன்றைக்கி அவர் கூட போய் டின்னர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்க, எங்கள் ப்ராசிக்யூட்டர் ஜூன் என்னென்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய பர்த்டே, எனக்கு கொஞ்சம் பிளான்ஸ்லாம் இருக்குது, அதனால் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, ஜூவும் அதுக்கு சலிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி, எனக்கும் ஃபேமிலி பிளான்ஸ் தான் இருக்குது, ஸோ நானும் இங்கேருந்து கிளம்பணும். இப்போ ஜூ லீச்சானன் தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வர, வீட்டிலே இரு, நல்லா ரெஸ்டடு, எதை பற்றியும் யோசிக்காத சரியா, அண்ட் நோ ஹெல்ப் இந்த கேஸில் எனக்கு ரொம்பவே தேவை. அப்போ லீச்சான் தான், கண்டிப்பாக நான் வீட்டில் இருந்தாலும் இதுக்காண்டி ரொம்பவே ஒர்க் பண்ணுவேன். அண்ட் எனக்கு ஒரு வேளை ப்ராசிக்யூட்டர் டாக்கோட பையன் ப்ராசிக்யூட்டர் ஜூனாக இருப்பாரோன்னு தோணுது. அப்படிலாம் இருக்க முடியாது, ஏன்னா ப்ராசிக்யூட்டர் ஜூனும் சரி யானும் சரி 2 பேருமே ட்வின்ஸ் அண்ட் பார்க்க தான் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் அவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் பிறந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட அப்பாவே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நீங்கள் ஜூஸ் அல்ல. அப்புறம் நம்ம இப்போ இந்த கேஸில் என்ன தான் பண்ணுறது, ஒரு வேளை ஹன்னா இருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு டவுட்டெல்லாம் திரும்புது. பார்க்கலாம், 2 பேரும் எதையோ மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டெப்பை 2 பேரும் எடுத்து வைப்பாங்கல்ல, அதிலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஜூ லீச்சேனும் தான் அப்படியே காரில் வந்து உட்காந்துட்ருக்கா. லீ எதையோ தீவிரமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்து ஜூ, என்ன திங்க் பண்ணிட்டுருக்க, உனக்கு என்னாச்சு? இல்லை, நான் யோசிச்சு பார்த்தேன். எதை யோசிச்சு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியே ஜூ ஃபேஸ் இருக்கும். உன் பேரண்ட்ஸாலேயே நீ ரிஜெக்ட் ஆகும்போது அது ரொம்ப வலிக்கும்ல, அப்போது அந்த பையனுக்கும் அப்படி தானே இருக்கும். நீ டேரக்டர் டாக்கோட சன்னை பற்றி பேசுகிறியா? ஈவ இறக்கமே இல்லாமல் எல்லாரையும் கொலை பண்ணிகிட்டு இருந்த கொலைகாரனுக்கு நீ பாவப்படுறியா? அதனால் இந்த மாதிரி பாவப்படுறதுன்னு நிறுத்து. இந்த மாதிரி வார்ம் ஹார்ட் இருந்தால் நீ ஒன்றும் பண்ண முடியாது. சரிதான் ஜூ, நானும் வெறுக்க தான் நினைக்கிறேன். பட் அவங்களுக்காண்டி பாவப்படாமல் இருக்க முடியல, அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியல. அது இன்னும் பெயின் தான் தெரியுது. கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல? இல்லை அப்படின்ட்டு ஜூ தான் இங்கே சொல்லிட்டு இருக்கான். அடுத்த ஸ்டாப்பிங் என்ன, லீச்சானோட வீடு தான். ஜூ அப்படியே விறுவிறுன்னு உள்ளே வரான். இல்லை அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு லீச்சான் சொல்ல, நீ ஒத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போய் தேடிட்டு இருக்கான். இந்த சீன் உண்மையிலே க்யூட்டாக இருக்கும். இங்கே லீச்சானுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியாது, குனிஞ்சு குட்டி டேபிள் கடியிலலாம் தேடுறான். இதை பார்த்து லீச்சான் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜூ தான், வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை, ரொம்ப சேஃபாக இருக்கணும் சரியா? இப்போ லீச்சான் தான் ஜூவை பார்த்து, எனக்காண்டி நீ இந்த கேஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் கொண்டு போக வேணாம், எனக்கு தெரியுது உனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ் அப்படின்னு சொல்ல, இல்லை இனிமேல் இது எனக்கு இம்பார்ட்டண்டான கேஸ் கிடையாது, அதை விட இம்பார்ட்டனாக எனக்கு ஒன்று இருக்குது. அண்ட் பாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க ப்ரெசன்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு என்ன நினச்சான்னு தெரியல. லீச்சனை தான் இழுத்து ஒரு வார்ம் ஹக் கொடுக்குறான். இதிலே தெரியுது ப்ராசிக்யூட்டர் ஜூவோட ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் அது லீச்சன் தான்ட்டு. இப்போ ஜூ தான், உனக்கு அப்புறமா நான் கால் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்ல, எங்கள் லீச்சனை சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ண, டே இதை பார்க்க ஏதோ மேரிட் கப்பல் மாதிரி இருக்குடா, என்னையே வைக்கப்பட வைக்காதீங்க, இந்த 2 க்யூட்டாக பண்ணுதுங்கள்ல. இப்போது போகிற ஜூவே தான் லீச்சன் அப்படி சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். இப்போ லீச்சன் அவன் வீட்டில் இருக்க, இந்த பக்கம் ஒரு கால் வர, அதை எடுக்க போய் காலில் வர தட்டிடுது. அதையும் கண்டுக்காமல் போய் ஃபோன் அட்டன் பண்ணால் அந்த பக்கம் ப்ராசிக்யூட்டர் ஜூன் தான் பேசிகிட்டு இருக்காரு.
நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸுக்கு வர முடியுமான்னு கேட்க லீச்சான அந்த பக்கம் இல்லை நான் ஆல்ரெடி சஸ்பெண்ட் ஆகிட்டேன் அப்போ வரது பிரச்சனையாக இருக்காதா இன்றைக்கான நாள் இன்னும் முடியலைல்ல அதனால நீ வரலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கிராணி பார்க்கும் அந்த அவல் இருந்துச்சுல அதாவது அந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஸோ அதோட ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அதனால தான் உங்களை கூப்பிடுறோம் இது நம்ம வந்து மேலே சப்மிட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் ஜூன் தான் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த பக்கம் லீச்சான் அந்த ஃபோனை பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு ரெண்டாவதா ஒரு டவுட் இருக்குது என்னன்னா இந்த ஃபோனில் பேசுறது ப்ராசிக்யூட்டர் ஜூன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ண அடுத்த செகண்ட் என்ன நினச்சான்னு தெரியல கோட்டெல்லாம் எடுத்து போட்டு கிளம்புறான். இப்போ தான் ஜூ வந்து சொல்லி சொல்லி விட்டுட்டு போயிருப்பான் மறுபடியும் கிளம்புறான். இப்போ ஜூ ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்திருக்கானா இந்த பக்கம் அவன் கூட வேலை பார்த்துருந்த ஒரு ப்ராசிக்யூட்டர் பொண்ணு அது மட்டும் இல்லாமல் ப்ராசிக்யூட்டர் ஜூனோட தங்கச்சி அதாவது யான் அவங்களோட கலரைக்கு தான் வந்திருக்கான். வந்துட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியோடு நின்றுட்டு இருக்கான். இப்போ அங்கே வேறு ஏதோ ஒன்றுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கும்போது இங்கே டேரக்டர் டாக் ஒரு தடவை இங்கே வந்திருப்பாரு. அப்போ கூட ஜூ மீட் பண்ணியிருப்பான்ல என் 7 இயர்ஸ் முன்னாடி என் சிஸ்டர் இறந்துட்டா அவளை நாங்கள் இங்கே தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டு இப்போ ஜூ தான் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறான்னு பார்த்தா இப்போ டேரக்டர் டாக்கோட தங்கச்சியோட மெமரியிலுக்கு வர அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது 7 இயர்ஸ் முன்னாடி டேரக்டர் டாக் அவங்க தங்கச்சியை கொண்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும். இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டே ப்ராசிக்யூட்டர் ஜூ தான் அங்கே இருந்த சர்வெண்ட்டை கூப்பிட்டு இந்த மெமோரியில் ஓப்பன் பண்ண சொல்ல அவங்களும் ஓப்பன் பண்ணுறாங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த ஜாடி அப்படியே ஓப்பன் பண்ணி கைவிட அவரும் பதறாரு தம்பி என்னப்பா பண்ணுற அப்படின்னு. இங்கே யோசிக்காமல் அதுக்குள்ளேருந்து கையை விட்டு அதாவது அந்த கொலை பண்ண யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அதை தான் எடுத்துடுறான். வெப்பனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியோட நிற்க எது இது இதுக்குள்ளே இருந்துச்சா என்னப்பா தம்பி இது அப்படின்னு அந்த ஆளும் வாயை பொழுது பார்த்துட்ருக்காரு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அதை ஒரு கவரில் போட்டு பக்கத்தில் அந்த ஆள்கிட்ட தான் அவங்ககிட்ட காணிச்சு நீ தான் இந்த கேஸோட பெரிய விட்னஸ் புரியுதா புரியுது தம்பி அப்படின்னு ஜூவை பார்த்து ஷாக் ஆகிட்டே சொல்லிட்டு இருக்கான். நான் தான் அப்படின்ட்டு. இப்போ ஃபைனலாக லீச்சான் ஆஃபீஸுக்கு வந்திருப்பான். அங்கே பார்த்தா ஹன் வாசல்லே நின்றுட்டு இருக்க. இங்கே நீ என்ன பண்ணுற? அது ப்ராசிக்யூட்டர் ஜூன் தான் கூப்பிட்டாரு அதான் வந்தேன். சரி வாங்க என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து தான் போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தா லிஃப்ட்டு இப்போ தான் மேலே போயிட்டுருக்கு. ஸோ லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வழியே யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போது ப்ராசிக்யூட்டர் ஜூக்கு தான் அங்கே ஃபாரன்சிக்லேருந்து ஒரு கால் வருது. ஆக்சுவலாக எல்லா எவிடன்ஸ்லேயுமே ஒரு ஸ்டாஃபோட டிஎன்ஏ இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜூவுக்கும் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக ஈவினிங் போல் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல அப்போது வந்து லீச்சான் சொல்லியிருப்பான் நான் தான் வந்து அந்த டிஎன்ஏ மிக்ஸ் ஆகிறதுக்கு காரணம் நிறைய எவிடன்ஸை நான் வந்து கையால் தொட்டுட்டேன் அதான் இதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை அப்படின்ட்டுருப்பான். ஸோ இதெல்லாம் ஜூ யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு எங்கள் சைடில் தான் தப்பு எங்களை மன்னிச்சிருங்க இதுக்கு மேலே இப்படி நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ அந்த சைடில் இந்த ஆள் தான் ஆனால் நீங்கள் கொண்டு வந்த கேஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆளோட டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல ஏன்னா எல்லாத்துலேயுமேவா யார் அந்த ஆள் அப்படின்னு ஜூ கேட்க இந்த பக்கம் அவங்க ஷாக்கி கொடுக்குற விஷயமா யாரோட பேரை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஹன்னோட பேர் தான். இதை கேட்டேன்னு ஜூ தான் என்ன ஹன்னா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இப்போ 2 பேரும் லெஃப்ட் ஒர்க் ஆகலைன்னு ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த இடமே இருட்டாக இருக்குது. ஹன் அப்படியே நின்றுட்டு லீச்சான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா நீங்கள் இன்னும் அந்த வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்க ஆமாம் ஆஃபீஸ் டோமில் தான் இருக்கேன் ஆனால் தினமும் நைட்டு நான் உங்களை பார்க்க வரேன் ஆனால் நீங்கள் அங்கே இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி வாய்ஸும் சேஞ்ச் ஆகுது டோனும் சேஞ்ச் ஆகுது. இந்த லீச்சான் அப்படியே பார்த்துட்டே இருக்க ஹன் பேசிகிட்டே இருக்கும்போது கிம்காரனோட கேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு யாரோ ஒரு பர்சன் அவனை பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த பர்சனோட ஐஸ் நல்லாவே ஞாபகம் இருக்குது. அண்ட் இப்போது அது ஹன்னோட ஃபேஸ் கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டும் ஒரே ஃபேஸ் மாதிரி அவனுக்கு தெரியுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே லீச்சான் அவன் மண்டக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருக்கு. இப்போ ஜூக்கும் இந்த விஷயம் அப்படியே தெரிஞ்சிருக்கு. ஸோ சடனாக லீச்சானுக்கு தான் கால் பண்ணி அட்டன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கான். இங்கே நிலமை ரொம்ப மோசமாக கைமீறி போயிடுச்சு. எஜ்ஜில் அதாவது ரூஃப் டாப்போட எஜ்ஜில் கொண்டு வந்து லீச்சானை நிறுத்திட்டு இங்கேருந்து நீயா குதிச்சிரு என்ன இதை பண்ண வைக்காத அப்படின்னு சொல்ல நான் இங்கேருந்து குதிச்சாலும் நீ இதை சூசைடாக ஃப்ரேம் பண்ணாலும் ஜூ இதை எப்போவுமே நம்ப மாட்டார். இங்கே பாரு வாயை முட்டு போய் குதிச்சிரு என்ன இதை பண்ண வைக்காத நான் சொல்கிறேன்ல அப்படின்னு கேட்டு கத்திட்டு இருக்கான். நீ என்ன சொல்லணுனாலும் என்கிட்ட சொல்லலாம் எதனாலும் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு லீச்சான்னு சொல்ல இங்கே ஹன்னுக்கும் சொல்லணும்னு தோணிடுச்சு போல். அப்படியே ஒரு மாதிரி கத்திய கீழே இருக்கணவன் யோசிச்சுட்டு இருக்கான். சரி சொல்லு ஜெயானையும் டேரக்டர் டாக்கையும் பற்றி நீ என்ன நினைக்கிற? அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட பீப்புள்? இப்போ லீச்சான் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப செல்ஃபிஷ். சொந்த தேவைக்காண்டி சொந்த பண தேவைக்காண்டி அவங்க பையனையும் விட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நினச்சிருந்தா 3 பேராக சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். பட் அவங்க லைஃபே அவங்க ஸ்டோரியும் டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. இதுக்கு அவங்க என்றைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு லீச்சான் சொல்லி முடிக்க இங்கே ஹன் தான் சரிதான் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான்.
அந்த 2 புறம்போக்குகளுக்கும் ஒரு பையன் இருந்தான். அவங்க போடுற எல்லா மெஸ்ஸையும் க்ளீன் பண்ணி துடைக்கிறதே அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வேலையாக இருந்துச்சு. அவங்க 2 பேருக்கும் பிறந்ததுக்கு நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அது மட்டும் இல்லாமல் ஜூ கூடயே இருந்து அவங்க சர்வன் மாதிரி எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்? புரியுதா? அண்ணன் அப்படியே அழுதுகிட்டே வந்து லீச்சான் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். எல்லா ஹாப்பினஸும் என்னை விட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு லீச்சானை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கான். ஒரு வேளை அவன் லீச்சானை மறைமுகமாக லவ் பண்ணானோ என்னவோ தெரியல. அது இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை. பட் அன்றைக்கி டேட்டிங் போனதுலேருந்து எனக்கு இந்த டவுட் இருக்குது. ஒரு வேளை பாசம் இருந்து இப்போ ஹன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா லீச்சானோட அன்பும் கிடைக்காது போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் இவ்வளோ நேரம் கடுப்பில் பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஹன் தான் அப்படியே எஜ்ஜில் கொண்டு வந்து குதிச்சுட்டு நீயா குதிச்சிரு, என்னத்தை பண்ண வைக்காத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. இங்கே லீச்சான் தான் அப்படியே பின்னாடியே பார்த்துட்டு இருந்தவன் மேலேருந்து ஹன்னையும் தள்ளி விட்டுட்டு இவனும் கீழே குதிச்சிடறான். ஸோ இங்கே ஹன் தான் அந்த கத்தியை யூஸ் பண்ணி லீச்சானை எப்போ இல்லாமல் விட்ட வர லீச்சான் அந்த கத்தியை கையாலேயே பிடிச்சிடறான். கையிலேருந்து ரத்தம் வருது. அதை பற்றி கூட யோசிக்காம ஹன் கிட்ட தான் பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். லீச்சானுக்கு நல்லாவே புரியுது ஹன் இதெல்லாம் வேணுக்குனே பண்ணல, அவன் விருப்பப்பட்டு பண்ணல அப்படின்ட்டு. இப்போ ஹன் மறுபடியும் அந்த கத்தியை எடுத்துட்டு ஒரு மாதிரி நான் எதுக்குமே லாய்க்கு இல்லைல்ல, எதையுமே என்னால் ஒழுங்காக பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ஒரு இதுலேயே கத்திட்டே இருக்கான். இப்போ கரெக்டாக லீச்சானை குத்த வர ஜூதா அங்கே வந்துட்டு லீச்சான் கத்த இந்த பக்கம் ஹன் தான் ஓஹோ காதல் புறாக்களா சேர்ந்துட்டீங்களா இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு அவன் நேராக ஜூ கிட்ட வர இங்கே லீச்சான் பிடிச்சி இழுக்க ஒன்னையாண்டா விடணும் அப்படின்னு லீச்சானே குத்திடுறான். இந்த பக்கம் ஜூக்கெல்லாம் கதி கலங்கிடுச்சு. இப்போ கீழே விழுந்த லீச்சானை தான் ஜூதா அப்படி பிடிச்சிட்டு லீச்சான் இல்லை உனக்கு ஒன்றும் ஆகாது எந்திரி என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகிறான். இங்கே லீச்சான் ஜூவோட கையில் அப்படியே கை மேலே வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடுறான். எங்கள் ஜூக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு ஆம்புலன்ஸுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். அவனோட டெஸ்டினேஷன்லாம் சொல்லிட்டு எங்கள் லீச்சானை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கான். லீச்சான் மொத்தமாக அந்த அசைவே இல்லாததை பார்த்தோன்னா ஜூ தான் செம்மையாக அழுதுட்டு இருக்கான். எந்திரி அப்படிங்கிற மாதிரி. இப்போ லீச்சான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். ஜூ அவன் பக்கத்துலேயே இருக்க. லீச்சானோட மைண்ட் வாய்ஸாக ஒன்று காணிக்கிறாங்க. எப்போவுமே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், எதுக்காண்டி நான் ரெக்ரெட் பண்ணதே இல்லை, அண்ட் ஒன்றை சூஸ் பண்ணதுக்கு நான் ரெக்ரெட் பண்ணவே போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி லீச்சான் தான் ரொம்ப உருக பேசிட்டு நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ராசிக்யூட்டர் ஜூ அப்படிங்கிற மாதிரியே வச்சுட்டு இருக்கான். இப்போது அப்படியே ஒரு 1 மந்த் கிராஸ் ஆகுது. எல்லா கேஸுக்குமே ஒரு தெளிவு வந்துருச்சு. ஸோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் கடை ஓரமாக நின்று ஜூ தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜூ நடந்து வர ஆப்போசிட்லேயே லீச்சான் தான் ரொம்ப கெதியாக நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் இப்போ ஃபுல்லி ஆல் ரைட்டுன்னு இதிலே காணிக்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ராசிக்யூட்டர் ஜூ. உனக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ இல்லைன்னா நான் இதை முடிச்சிருக்க முடியாது. நீ அன்றைக்கி மட்டும் என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணலன்னு வையன், நான் எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணியிருப்பேன். நீ இருந்த ஒரே காரணத்தினால தான் எல்லாமே எனக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. இது வரைக்கும் உன் கூட இருந்த டைம் அண்ட் இனிமேல் இருக்க போகிற டைம் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இது எப்போவுமே இப்படியே நீடிக்கணும். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரப்போசல் வேணும்ல அப்படின்னு ஜூ சொல்ல என்ன சொல்கிற நீ அப்படின்னு லீஜான் தான் ஒன்றும் புரியாமல் கேட்குறான். இப்போ ஜூதா லீயை பார்த்து உனக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அது எஸ், என் கூட வெளியே வரியா அப்படின்னு கேட்க லீச்சானா அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். நீ எதை பற்றி பேசுகிறா அப்படின்னு அவன் புரியாத மாதிரியே கேட்க எல்லோரும் ரிங் போட்டு பார்த்துருக்கீங்க. இங்கே நம்ம ஜூ புது டெக்னிக்காக ஹேண்ட் கஃபை மாட்டி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. என்னது இது? இனிமேல் நீ என் பக்கத்தில் தான் இருக்கணும், உன்னால் எங்கேயும் ஓட முடியாது. நீ உனக்கான ஒரே ஆப்ஷன் எஸ் மட்டும்தான். இப்போ லீஜன் தான் அந்த ஹேண்ட் கஃபை பார்த்துட்டு இந்த மாதிரி கன்றாவியான பொருள் உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு, அதை நான் உன்கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா நான் இதை உன் பேக்லேருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல எது என் பேக்லேருந்தா? அது வந்து அது அது நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நான் இதை எப்போவுமே என் கூட தான் வச்சுருப்பேன். ஏன்னா நான் போலீஸாக ஒர்க் பண்ணேன்ல. இன்கேஸ் ஒரு கிரிமினலை பார்த்துட்டா அவனை அப்படியே ஓடி பிடிச்சி தாவி லாக் பண்ணிடலாம்ல. கேவலமாக இருக்கு நீ சொல்கிறது. இப்போ லீச்சன் தான் டிங்குன்னு சொல்லிட்டு இல்லை அப்படி இல்லை, உன் மண்டையில் என்ன தான் ஓடுது அப்படின்னு கேட்க இங்கே ஜூ தான் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளட்டியாக நீ தான் அப்படிங்கிறான். இங்கே லீச்சனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. இங்கே பாரு, உனக்கு மைண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரி எது இருந்தாலும் நான் ஃபில் பண்ணுறதுக்கு ரெடி தான் அப்படின்ட்டு பச்சக்குன்னு ஒரு கிஸ்ஸை வைக்க இந்த பக்கம் லீச்சனும் அதுக்கு என்ஜாய் தான் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ லீச்சான் அப்படின்னு சொல்லி முடிக்க இந்த பக்கம் லீச்சான் தான் எதுவுமே சொல்லாமல் லைட்டாக அப்படியே போய் ஜூக்கு ஒரு கிஸ் வச்சு தான் எடுக்கிறான். ஆன்சர் சொல்லு, இது என்னது அப்படின்னு கேட்க அதான் ஆன்சர் பண்ணிட்டேனே, கிஸ் பண்ணனே, வாயை திறந்து சொல்லு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். அப்புறம் என்ன, எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்கிறியா? அப்படிலாம் இல்லை. இப்போ லீச்சன் அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது ஜூ அந்த ஹேண்ட் கஃப் வச்சே லீச்சனை தான் பக்கத்தில் இழுத்துக்கிறான். இழுத்துட்டு ஒரு வேளை உனக்கு இது பிடிக்கலனா நான் வேணா ஃபார்மலாக ப்ரப்போசல் பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டு லீச்சான் என் கூட வெளியே வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அடுத்த செகண்ட் என்ன மறுபடியும் இழுத்து பிடிச்சி ஒரு உமா கொடுக்குறோம் தான். அப்படியே இந்த சீரியஸாக ஸ்வீட்டான கிஸோட முடிக்கிறாங்க. ஒரு பாம்பு என் காலை சுற்றிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நிமிர்ந்து நடக்கணும்னு நினச்சேன். அப்போ தான் நான் ஜூவை பார்த்தேன். அவனை பார்த்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான்.
இதுலேருந்தே தெரியுது இவங்க 2 பேரும் இவங்க லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ப்ரப்போசல் சீனை ஸ்டார்ட்டிங்கில் எபிசோட்லேயும் வச்சுருப்பாங்க. லைக் ஜூ வந்து ஒரு மாதிரி அரகண்டாக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் இன்வெஸ்டிகேட்டராக இருந்துட்டு. பட் அதுக்கப்புறம் ஃபார்முலா ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அந்த சீனை திருப்பி பேக்கப்பாக இங்கேயே வச்சு முடிச்சிருக்காங்க. ஓகே கேர்ள்ஃபீஸ், ப்ராசிக்யூட்டர் ப்ரப்போசல் இங்கே முடியுது அண்ட் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இந்த சீரியஸ் கூட ட்ராவல் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஃபேவரட்டான சீன் சொல்லுங்கள். எனக்கு அந்த ஹேண்ட் கப் சீன் தான், கடைசி சீன் தாண்டா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப சிரிக்க வச்ச சீன்னே சொல்லிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால தான் வீடியோஸ் எல்லாம் டிலே ஆகுது. அப்புறமா அடுத்து என்ன சீரிஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் லைட்டாக அப்படியே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போயிடுங்க. உங்கள் கமெண்ட்காண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் எனக்கு இருக்க ஒரு தாட் என்னென்னா, ஒரு ஷார்ட் வீடியோவில் ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரி தாய்பியல் தான் பார்த்தேன். எனக்கு மோஸ்ட்லி தாய்பியல் பிடிக்காது இந்த சென்ஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதை பார்க்கவே பிடிக்காதுன்னு இல்லை, பார்க்கலாம் நல்லா பிடிக்கும். யாருக்கு தான் தாய்பியல் பார்க்க பிடிக்காது? பட் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது கொஞ்சம் தலைவலி. பிகாஸ் அது 1 hour கிட்டே இருக்குண்டா, அதான் எனக்கு அழுகியே வருது. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா தாய்பியலும் நான் ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு அண்ட் அதில் எந்த சீரிஸ் வந்து நல்லாயிருக்கு அண்ட் யாரும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நான் செக் பண்ணிட்டு ஒரு பூல் வைக்கிறேன். அண்ட் எனக்கும் ஒரு சீரிஸ் மைண்டில் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து சேர்த்தே வைக்கிறேன். உங்களுக்கு என்ன சீரிஸ் வேணும்னு நீங்கள், அதாவது மெஜாரிட்டி ஓட்டு எதுக்கு இருக்கோ அதே நம்ம அடுத்த சீரியஸாக பார்க்கலாம். ஸோ புரியும் நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணால் தான் அடுத்த சீரியஸ்க்கான பிளானே போடுவேன். ஓகேடா, நெக்ஸ்ட் ஒரு நல்ல சீரியஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சராங்கே, பபாய்.